வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல்வாதிகள் தப்ப முடியாது, உண்மைகளை கக்கும் செவ்வந்தி. அமைச்சர் ஆனந்த வெளியிட்ட தகவல். சிறையினுள் உயிரை விட்ட செவ்வந்தியின் தாய். அவருடைய தம்பியை விடுதலை செய்த நீதிமன்றம். பாதாள குழுக்களுடன் தொடர்புடையவர்களே அரசியல் பழிவாங்கல் என கூச்சலிடுகின்றனர். அரசாங்கம். மயிரிழையில் உயிர் தப்பிய ட்ரம்ப். புளோரிடாவில் சம்பவம். ஓடுபாதையில் இருந்து வழுக்கி கடலுக்குள் பாய்ந்த விமானம். ஹாங்காங்கில் சம்பவம். மீட்பு பணிகள் தீவிரம். உள்நாட்டு செய்திகள். பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்து கட்டியே தீருவோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால எச்சரித்துள்ளார். அத்துடன் பாதாள உலக குழுவினர் இலங்கையின் அரசியலுக்குள்ளும் நுழைந்து விட்டனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்த அவர், අපි හැමදාමත් කිව්වා වගේ නීතියට උඩින් කිසිවකුත් නැහැ. අපිට තරාතිරම අදාළ නැහැ. සියලු දෙනා නීතියේ රැහැනට අපි ගේනවා. இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தினூடாக உரிய தண்டனை வழங்கப்படும். இவர்களுடன் தொடர்புடைய பொது நபர்கள், அரசியல்வாதிகள் எவரும் தப்ப முடியாது. அவர்கள் அனைவரையும் கைது செய்தே தீருவோம். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தலைமறைவாகியுள்ள சகல பாதாள உலக குழுவினரையும் கைது செய்து சிறையில் அடைப்போம். இந்த ஆட்சியில் பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்து கட்டியே தீருவோம் என்றார். இதேவேளை கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ள இசாரா செவ்வந்தி பல அதிர வைக்கும் தகவல்களை வெளியிட்டு வருகின்றார். பாதுகாப்பு அமைச்சகம் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு இசாராவை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இசாராவை போன்ற தோற்றமுடைய யுவதியை தேடிய யாழ்ப்பாண சுரேஷ் கிஹல்பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் தக்ஷி என்ற பெண்ணை சந்தித்ததாக கூறப்படுகிறது. தக்ஷிக்கு சிங்களம் பேச தெரியாது என்பதனை சாதகமாக பயன்படுத்தி அவரை இந்த கும்பல் பயன்படுத்தி கொண்டுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. தக்ஷியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாகவும் ஏமாற்றிய சுரேஷ் அவரை நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரால் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தியின் தாயார் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் நேற்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கணேமுல்ல சஞ்சீவ கொலையை அடுத்து இஷாரா செவ்வந்தி தப்பியோடிய நிலையில் போலீசார் அவரது தாயாரையும் சகோதரனையும் கைது செய்து சிறையில் அடைத்ததாக சட்டத்தரணி தெரிவித்தார். இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இஷாராவின் தாயார் சிறையில் இருந்தபோது ஏற்பட்ட ஒரு நோயால் இறந்து விட்டதாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதேவேளை இஷாரா செவ்வந்தியின் இளைய சகோதரனை பிணையில் விடுவிக்க கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி லால் ரணசிங்க பண்டார உத்தரவிட்டார். சுமார் 8 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இஷாரா செவ்வந்தியின் சகோதரரான சமிந்து திவங்க வீரசிங்கவை தலா 2 லட்சம் ரூபாய் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீரப்பிணைகளில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதிவானுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். சந்தேக நபர் சார்பாக முன்னிலையான வழக்கறிஞர் சிதாந்த ஜெயவர்தன சமர்ப்பித்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்ற நீதிபதி லால் ரணசிங்க பண்டார இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தனது கட்சிக்காரர் எந்த வகையிலும் குற்றத்தில் ஈடுபட்டதாக எந்த தகவலும் வெளியாகவில்லை என்றும் அவர் கைது செய்யப்பட்டதற்கான ஒரே காரணம் அவர் இஷாரா செவ்வந்தியின் சகோதரர் என்பதுதான் என்றும் கூறினார். சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய முடியாததால் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் அந்த இளைஞனையும் அவரது தாயாரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தி சிறையில் அடைத்ததாகவும் சட்டத்தரணி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ඔය බය වෙලා කෑ ගහන්නේ ඒගොල්ලෝ හොඳටම දන්නවා ඔය පාතාල ජාවාරම් කරුවන් කුඩු ජාවාරම් කරුවන් එක කවුද කටයුතු කළේ කියලා. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய தரப்புகளே அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சித்து வருகின்றன என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர்,
ඒ අනුව අත්තරම් ගැනීම තවදුරටත් සිද්ධ වෙනවා. ඉතින් නාමල්ලා බය වෙන එක සාධාරණයි. අත්තරම් ගත්ත එළිදරව් කරන දේවල් අනුව ඒගොල්ලෝ ළඟටත් நீதியை පැමිණේවි කියලා. ඉතින් අපි දන්න ඒක. குற்றவாளிகள் பாதாள உலக குழுவினர் போதைப்பொருள் வியாபாரிகள் ஆகியோரை கைது செய்த பின்னர் அவர்கள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே கைதுகள் இடம்பெறுகின்றன. இது அரசியல் பழிவாங்கல்கள் அல்ல. அவ்வாறு கூறி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்க முடியாது. எவருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை. சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை இடம்பெறுகின்றது. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் இருந்த தரப்புகள் தான் தற்போது அஞ்சுகின்றன. போலீசாருக்கு தேவையான வளங்களையே அரசு வழங்கி வருகின்றது. விசாரணைகளில் தலையிடவில்லை. சட்டம் தற்போது உரிய வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார். இதே நேரம் யார் செவ்வந்தியை நேசித்தாலும் ஆதரவு அளித்தாலும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட எவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சலுகை கிடையாது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள அவர், දැක්ක නාමල් රාජපක්ෂල මහත්තයලා ඒ කාලේ දවසේ වෙඩිල්ල ගැන කී හිටියා අපි බලයට පත් වෙච්ච මුල් කාලේ. දැන් අපිට නාමල් මහත්තයලාගෙන් පේන්නේ දවසේ ඇඬිල්ල. කවුරු හරි අත්අඩංගුවට ගත්තොත් ඔය හරි ගිහිල්ලා කොනක් තියනවා එක්ක පොහොට්ටුවට සම්බන්ධ മന്ത്രിවරයෙක්ට සහාය දක්වන්න ඒකට. செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள் மற்றும் நாட்டில் போதைப்பொருள் குற்றச்செயல்கள் குறித்து எந்தவிதமான அரசியல் தலையீடுமின்றி சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை முறையாக முடிவுக்கு கொண்டு வர அரசாங்கம் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் அரசியல் ஆதரவு இன்றி இலங்கையில் தொடர முடியாது என தெரிவித்தார். සෙව්වන්දිගේ තොරතුරු අනුවත් විවිධ තොරතුරු පළ වෙනවා මාධ්‍යවල විවිධ පුද්ගලයන් පිළිබඳව. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது புளோரிடாவில் உள்ள ஃபார்ம் பீச் சர்வதேச விமான நிலையத்தில் நடக்கவிருந்த துப்பாக்கிச் சூடு சதியை அந்நாட்டு புலனாய்வு அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். டொனால்ட் ட்ரம்ப் ஃபார்ம் பீச் விமான நிலையத்திற்கு வருவதற்கு சற்று முன்பு விமானப்படை விமானம் ஒன்று தரையிறங்கும் இடத்தை நோக்கி தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ஒன்றை ரகசிய சேவை பிரிவினர் கண்டுபிடித்தனர். சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரும் கைது செய்யப்படாத நிலையில் இந்த சதி குறித்து தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது. இதனால் ட்ரம்ப் வழக்கத்திற்கு மாறாக குறைவான படிக்கட்டுகளை பயன்படுத்தி விமானத்தில் ஏறியதாக தெரிகிறது. அவரது உயிருக்கு உள்ள அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து நீடிப்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதே நேரம் கடந்த 2024 ஜூலையில் பென்சில்வேனியாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவருடைய காதில் காயமடைந்த நிலையில் மயிர்லையில் உயிர் தப்பினார். இதற்கு முன்னதாக கோல்ஃப் மைதானத்தில் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய ரியான் பெஸ்லே என்பவரும் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். துபாயிலிருந்து புறப்பட்டு ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விமானம் ஒன்று ஓடுபாதையிலிருந்து விலகி கடலில் விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி குறித்த சம்பவத்தில் 2 மரணமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு விமான நிலையத்தின் வடக்கு ஓடுபாதை மூடப்பட்டுள்ளதாக ஹாங்காங் சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் தெற்கு மற்றும் மத்திய ஓடுபாதைகள் தொடர்ந்து இயங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த விபத்து திங்கட்கிழமை ஹாங்காங் நேரப்படி அதிகாலை 3:30 மணியளவில் நிகழ்ந்துள்ளது. இந்த விமானம் எமிரேட்ஸ் கொடி அடையாளத்துடன் காணப்பட்டதாக விமான நிலையம் உறுதிப்படுத்தியுள்ளது. விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்த 4 பணியாளர்களும் மீட்கப்பட்டதாக ஹாங்காங் சர்வதேச விமான நிலையம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆனால் விமான நிலைய ஊழியர் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் காணாமல் போனார் என கூறப்படுகின்றது. பின்னர் வெளியான தகவலின்படி விமான நிலைய வாகனத்தில் 2 ஆண்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளியான தகவலில் ஹாங்காங்கில் ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்ற விமானம் ஒரு போயிங் 747 சரக்கு விமானம் என உறுதி செய்யப்பட்டுள்ளது.